நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடயம் நாட்டின் சில பகுதிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல். இதற்கு பாதுகாப்பு தரப்பினர் பல்வேறு விளக்கங்களை வழங்கினாலும் இந்த விடயத்துக்கு எதிராக இப்போது மனிதர்கள் அமைப்புகள் அதே போல சட்டத்தரணிகள் பல்வேறு தரப்புகளும் எதிர்ப்பு வெளியிட இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட இப்போது இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டிருப்பதான செய்தி முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இன்றைய லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அதி ஆரக்ஷக கெசட்டுவ அஹோசி ஜனபதி பெமினின் பசு அலுத் கெசட்டுவாக் என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகை இதற்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அதி பாதுகாப்பு வளைய கெசட் இப்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதி பத்திரிகை பிரதான தலைப்பிட இன்று தினம் தொடர்பான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். பிரதான தலைப்பாக ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸ் டு பி ரிமூவ்ட் என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தி இன்றைய தினம் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இந்த அதி பாதுகாப்பு வலயம் தொடர்பான இந்த அறிவிப்பு மீள பெற்றுக்கொள்ளப்படலாம் என்பதாகத்தான் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். தமிழன் பத்திரிகை இது தொடர்பான செய்தியினை பிரதான தலைப்பாக வெளியிடுகிறது. பாதுகாப்பு வலய வர்த்தமானி ரத்து, ஜனாதிபதி தரப்பில் அவசர ஆலோசனை, ரணில் நாடு திரும்பிய பின் விசேட அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் கொழும்பில் பல விசேட இடங்களை அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களாக பெயரிட்டு பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட வர்த்தமானியை செல்லுபடியற்றதாக தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டமா அதிபருக்கு இப்போது பணிப்புரை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் குழுவினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகள் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான வர்த்தமானி அண்மையில் வெளியிட்டார். ஆனால் இந்த வர்த்தமானி மூலம் கொழும்பின் மத்திய பொருளாதார வலயத்தில் வர்த்தக நடவடிக்கைகள் பாரிய அளவில் பாதிக்கப்படும் என பொருளாதார நிபுணர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீண்ட காலமாக விளக்கெடுத்து வருகிறார்கள். எனவே கொழும்பில் அவ்வப்போது நடைபெறும் போராட்டங்களில் ஏற்படும் பொருளாதார பாதிப்பு மிக அதிகமானது என்றாலும் உயர் பாதுகாப்பு வலயங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எனவும் நிபுணர் குழு ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன்படி இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலய அறிவிப்பை நீக்கி அதற்கு பதிலாக புலனாய்வு அமைப்புகளை ஒருங்கிணைத்து விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அமைச்சின் தலைமையிலான சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியின் கையொப்பமிடப்பட வேண்டும் என்பதால் ஜப்பான் விஜயத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற விடயங்களை காணலாம். எனவே இப்போது ஜனாதிபதி அவர்கள் தான் அறிவித்த அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீள பெற்றுக்கொள்வதற்கான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எனவே வர்த்தமானி அறிவித்தலானது பல்வேறு சிக்கலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அதற்கு பதிலாக புலனாய்வு பிரிவுகளை உளவு பிரிவுகளை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே இந்த வர்த்தமானி ரத்து செய்வதற்கான முடிவு ஜனாதிபதி எடுக்கப்பட்ட போதிலும் இப்போது ரத்து செய்ய முடியாது. காரணம் ஜனாதிபதி இது ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்து இன்னும் ஒரு வர்த்தமானியை வெளியிட வேண்டும். அவருடைய கையொப்பம் தேவை. எனவே ஜனாதிபதி 30ஆம் தேதி நாடு திரும்பிய பின்னர் இந்த வர்த்தமானி மீள பெறப்பட்டு புதிய வர்த்தமானி வெளிவரலாம் என்பதாக தான் செய்திகள் வெளியாயிருப்பதை காணலாம்.